வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தேர்தல் ஆணையத்துக்கு போர் அடிக்குதான் என்னன்னு தெரியல. இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டும் மாத்தி மாத்தி விளையாடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வேற இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, என்னன்னா டிஜிபி லஞ்ச ஒழிப்புத்துறையோட டிஜிபியா டேவிட்சன் தேவாசீர்வாதம் தான் இருந்தாரு. அவர் வேணாம், நாங்க வந்து சந்தீப் மிட்டலை மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மாத்தினாங்க. டிஆர் பாலு கடிதம் எழுதியிருந்தாரு தேர்தல் ஆணையத்துக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து தன்னிச்சையா முடிவெடுத்து நியாயமற்ற வகையில தலைமைச் செயலாளரை மாத்திட்டீங்க. இப்ப சந்தீப் மிட்டல் வந்து ஒரு பாஜக RSSோட ஒரு சித்தாந்தம் கொண்டவர். அதை தாண்டி அவர் மேலே ஊழல் புகார் இருக்கு. அவரையே வந்து நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு டிஜிபியா போடலாமா, இதுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கிறோம்னு கடிதம்லாம் எழுதியிருந்தாரு. ஞானேஷ்குமார் அந்த கடிதத்தை படிச்சு பார்த்துட்டாரா என்னன்னு தெரியல. இப்போ வந்து மாத்திட்டாங்க. திரும்ப வந்து டேவிட்சன் தேவாசீர்வாதமே வந்து இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியா. இவர் ஆயுதப்படை டிஜிபியா போட்டாங்க சந்தீப் மிட்டலை. ஸோ இதுதான் நடந்திருக்குது. நீங்க வந்து ஒரு பக்கம் வந்து சொன்னீங்க மாத்தினவங்களை மாத்திட்டாங்கன்னு, இன்னொரு பக்கம் அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா கமிஷனரை மாத்திட்டாங்க. சென்னை மாநகர கமிஷனர் அருண் அவரை வந்து மாத்திருக்காங்க. அதையும் தாண்டி தேர்தல் தொடர்பான அந்த எந்த வேலைகள்லையுமே வந்து அவர் வந்து ஈடுபடக்கூடாது, அது ரிலேட்டடா எந்த ஒர்க்லயுமே அவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான உத்தரவும் வந்து வந்திருக்கு. கைகளை கட்டி போட்டிருக்காங்களா? ஆமா, கைகளை வந்து கட்டி போட்டிருக்காங்க. இப்ப அந்த பதவிக்கு யாரு கையை திறந்து விட்டுருக்காங்க? அந்த பதவிக்கு வந்து அபின் தினேஷ் மோடக் அப்படின்னு ஒரே ஆள் தான். நினைச்சிடக்கூடாது, 3 பேரு, ஆனா ஒரே ஆள் தான். அவரை தான் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த நியமனத்தின் மூலமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஹாப்பியா ஆகிறாங்களோ இல்லையோ, தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா ஹாப்பி ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சென்னைக்குள்ள வந்து நிறைய இடத்துல வந்து பிரச்சாரத்துக்கு வந்து அவங்க பாதி பக்கம் ரத்து பண்ணாங்க, இவங்களே ரத்து பண்ணிக்கிட்டாங்க. பெரும்பான்மையா அவங்க குற்றச்சாட்டு சுமத்துனதே வந்து கமிஷனர் அருண் தான் எங்களுக்கு இந்த மாதிரி பண்றாரு. மற்ற ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து பிரச்சாரம் வந்து நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம், சென்னையில மட்டும்தான் எங்களுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் தடைகளை வந்து கொடுக்குறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து மாத்திருக்காங்க. ஆமா, இதுக்கப்புறம் இப்போ பர்மிஷன் கொடுத்தா கூட அவர் பண்ணுவாராங்கிறது தெரியல. அவங்களாவே ஒரு 2-3 இடத்துல திரும்பவும் ரத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உள்துறை செயலாளரா தீரஜ்குமார் இருந்தாரு, அவரையும் இப்ப மாத்திருக்காங்க. மாத்திட்டு மணிவாசன் அப்படிங்கிறவரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேருமே எங்கேயோ கேள்விப்பட்ட பேரா இருக்கு. அது என்ன, நம்ம புதுசா வர்ற பேர்கள் எல்லாருமே ஒண்ணு வந்து மேல ஜியோடையோ இல்ல இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய தொடர்பு இருக்கிற பேர்களாவே இருக்கு. ஆமா, இதுல என்னன்னா இவர் வந்து இருந்திருக்காரு எடப்பாடி ஆட்சி காலத்துல செயலாளராக இருந்திருக்காரு. இதுல மேற்கு வங்கம், தமிழ்நாடு இங்க மட்டும் தான் மாத்துறாங்க. அசாம்ல கூட தேர்தல் நடந்துச்சு, அங்க எல்லாரும் சரியா இருக்காங்களா? அங்க ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு, ஓரளவுக்கு வெற்றிக்கு பக்கத்துலதான் இருக்கும் அப்படின்றதுனால அதுக்கான தேவைகள் இல்ல. ஆமா, இன்னொன்னு சொல்ல போனோம்னா அங்க ஆல்ரெடி பிஜேபி ஆட்சி அப்படிங்கிறதுனால அப்படியே வச்சிருக்காங்க. ஆமா, நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. திமுகவோட கோட்டை அப்படின்னா சென்னைன்னு சொல்லுவாங்க. சென்னையில் உள்ள எல்லா தொகுதிகள்லையும் நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு. அதே மாதிரி அதிமுகவோட கோட்டைனா அது கோவை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்போ 2 கோட்டையிலுமே கொஞ்சம் ஓட்ட விழுகிற மாதிரி தெரியுது. ஆமா, நிச்சயமா. ஏன்னா போன முறை பார்த்தோம்னா சென்னை மண்டலத்திலே வந்து பெரும்பான்மையான தொகுதியில திமுக கூட்டணி ஜெயிச்சிருந்தாங்க. சென்னையில இருக்கிற 16மே ஜெயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி கோவையில பாத்தீங்கன்னா 10 இடம் அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. இந்த முறை சென்னைக்குள்ள அதிமுக வந்து ஒரு 4 இடங்களாவது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா போன முறை டி நகர்லாம் ஒரு 150 ஓட்டுக்குள்ளதான் வச்சு இப்ப இழந்தாங்க. ஆனா இந்த முறை டி நகர் மட்டும் இல்லாம இந்த பக்கம் மயிலாப்பூர், டி நகர்ல என்ன ஆனந்த் அவரு இட்டுன்னு வந்துருவாரே, அவரு கொஞ்சம் ஓட்டை இட்டுன்னு போறதுனால இவங்க ஈஸியா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, மயிலாப்பூர் இல்ல, ஒட்டுமொத்தமாவே சென்னைக்குள்ள வந்து நிறைய வாக்குகளை வந்து அவங்க இட்டுன்னு போறதுனால, டிவிக்கே வந்து இட்டுன்னு போறதுனால அது வந்து கொஞ்சம் சாதகமாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா வேளச்சேரி, டி நகர், மயிலாப்பூர், இந்த மாதிரி. மயிலாப்பூர்னா அக்கா தொகுதியாச்சு. அக்கா தொகுதி, அதிமுக கூட்டணி எல்லாம் சேர்த்தே வந்து அப்படி சில வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 4-5 தொகுதிகளாவது ஒரு வெற்றிக்கு ரொம்ப நெருக்கத்துல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ணா நகர்ல கோகுலேந்திரா ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இங்க 1000 விளக்குல டாக்டர் எழிலன் வெர்சஸ் வளர்மதி. ஸோ அதனால அது ஒரு டஃப் ஃபைட் தான். நிச்சயமா. ஆமா, இதெல்லாம் பார்ப்போம். சரி, கோவையில என்ன நிலைமை? கோவையிலுமே அப்படிதான். கோவையில வந்து போன முறை வேலுமணி தேர்தலை எதிர்கொண்ட கட்டத்துல வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து கரூர் மாவட்டம் மட்டும்தான் பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. அப்ப அவர் கொடுத்த 4 தொகுதிகளை ஜெயிச்சுட்டாரு.
பட் இந்த தேர்தல்ல செந்தில் பாலாஜி கிட்ட தான் கொங்கு மண்டலமே பொறுப்பு திமுக கொடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜியே கோவைக்குள்ளே ஷிஃப்ட் ஆயிட்டாரு, நான் இங்கேயே இருந்து பாத்துக்கிறேன். ஆமா, அதனால கோவை தெற்கு அவருக்கு ரொம்ப பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. வந்து அம்மன் அர்ஜுனன் இப்பவே வந்து ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காரா, நான் பாட்டுக்கு செவனேன்னு வடக்குலயே போட்டிட்டு இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தொகுதி மாறப்போய் ஏன் தொகுதி நான் மாறப்போய் அவர் எங்க இங்கே மாறினாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கோவை தெற்கு மட்டும் இல்லாம கோவை வடக்குலயுமே கூட வானே ஸ்ரீனிவாசனுக்கு கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பார்த்தோம்னா சிங்காநல்லூர், வால்பாறை, இப்படி கோவைக்குள்ள இருக்கிற கடந்த முறை 10 ஜெயிச்சாங்கன்னா இந்த டைம் வந்து அந்த அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. கண்டிப்பா ஒரு 3ல இருந்து 4 தொகுதியாவது இந்த பக்கம் பிரிச்சு எடுத்துட்டு போயிருவாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கோவையில நீங்க சொன்ன மாதிரி கோவை வடக்கோட பாஜக வேட்பாளர் வானதி அவங்க வாக்கு கேட்டுட்டு இருக்கும்போது கால் வந்து வீங்கி இருக்கு. அதுக்கப்புறம் போய் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. ஒரு 48 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டதுனால இப்ப பிரச்சாரம் அவங்க போக முடியாத சூழல்ல இருக்குது. சீக்கிரம் அவங்க மீண்டு வரட்டும். நிச்சயமா. இன்னொரு பக்கம் வந்து கோவை பத்தி சொன்னீங்கல்ல, அங்க வந்து அண்ணாமலை வந்து இவர் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவா கோவை தெற்குல போய் பேசியிருக்காரு. இவர் செந்தில் பாலாஜிய பயங்கரமா என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிறாரு. என்னன்னா 10 ரூபாய் பாலாஜி 14,000 கோடி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு முதல்வர் வந்து இவரை கரூர்ல இருந்து இங்க அனுப்புனாருன்னு கேட்டா அவரு கோவையை வளர்த்தெடுக்கிறாங்க அதுக்காக அனுப்பியிருக்கோன்னு சொல்றாரு. கோவை தான் நம்பர் 1 மாவட்டம். நீங்க அப்படி முதல்வர் அப்படி நினைச்சாருன்னா அவரே போய் அரியலூர்ல போட்டியிட வேண்டியதானே அப்படின்லாம் கேட்டிருக்காரு. அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா பெட்டி பெட்டியா கொடுக்குறாராம் செந்தில் பாலாஜி வந்து முதல்வருக்கு. அதனாலதான் அவரை வந்து இவ்வளவு தளபதியா மாத்தி வச்சிருக்காங்க அந்த கட்சியில அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு 2 பெட்டி கொடுத்தா அன்பு தம்பின்னு சொல்லுவாராமா சிஎம், 5 பெட்டி கொடுத்தா ஆற்றல் மிக்க தம்பின்னு சொல்லுவாராம். இப்ப இவர் அவ்வளவு பெட்டி கொடுக்கறதுனாலதான் இவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்லாம் பேச செந்தில் பாலாஜிட்ட அவரை பத்தி கேள்வி கேட்டாங்க பத்திரிகையாளர்கள். அவர் வந்து ஒவ்வொரு செங்கலா உருவேன்னாரு. இப்ப அவர் செங்கலே உருவிட்டாங்க. அவரை முதல்ல ட்ரௌசரை போட்டு வேலையை பார்க்க சொல்லுங்கிற ரேஞ்சில 2 பேரும் திரும்ப அந்த வாட்ச் பில் காலத்துக்கு திரும்புறாங்கன்ற மாதிரிதான் எனக்கு திரும்ப அந்த வாட்ச்ல டைம் மிஷினை மாத்தி கொண்டு வந்து நிறுத்தி. எனக்குமே அதான் ஞாபகத்துக்கு வந்தது. என்னன்னா செந்தில் பாலாஜி மாதிரி சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து ஒரு 18 பேரை கரூர்ல இருந்து இங்க களத்துல இறங்கியிருக்காரு. நான் 19 பேரோடையும் பேட்டரி வந்து உருகுவேன் அப்படின்லாம் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. அதுல வந்து நான் சிட்டி ரூபம் மாதிரி ஆட்களை வந்து தொகுதிக்குள்ள உழவு விட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா மீண்டும் ஒரு சுவாரஸ்யத்தை வந்து நம்ம இந்த முறை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோடு. கரூர்ல இருக்க 2 பேரை பத்தி இப்பதான் பேசி முடிச்சோம். கரூர்ல நின்று கரூரை சேர்ந்த ஒருத்தர் சிவி சக்கரவர்த்தி நமக்கு என்ன சொல்றாரு மண்ணின் மைந்தர் பாப்போம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் விகடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை சென்னை சில்க்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் பூமர் சசன் தோத்திஸ், வெஹிக்கிள் பார்ட்னர் மகேந்திரா. இப்போ நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்கோம். கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஜெயிச்ச தொகுதி குளித்தலை. 4 சட்டமன்ற தொகுதி இருந்தாலுமே அதிகமாக எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறது கரூர் சட்டமன்ற தொகுதி தான். காரணம் வந்து செந்தில் பாலாஜி தொகுதி மாறி இருக்காரு. நிப்பார்னு எதிர்பார்த்தாங்க, பட் தொகுதி மாதிரி கோயம்புத்தூர் வந்து போயிருக்காரு. அதெல்லாம் தாண்டி கரூரில் தான் துயர சம்பவம் நடந்தது. இப்போ நம்ம அந்த கரூர் துயர சம்பவம் நடந்த இடத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். வெளிச்சாமி நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம். இந்த பகுதி மக்கள்கிட்ட வந்து கேட்குறப்ப இந்த சம்பவங்களை எந்த கட்சிக்கு பாதகமாக முடியும்னு நம்ம வந்து கேட்டோம். பட் அதுக்கு வந்து பெரும்பாலான மக்கள் வந்து அது இப்போ சொல்ல முடியாது, வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல, சிபி சொன்னால் உண்மை தெரியுங்கிறாங்க. இந்த மக்கள் கருத்தும் அதுவாக தான் இருக்கு. ஏன்னா இந்த சம்பவத்துக்கு யாருமே டக்குன்னு பிளேம் பண்ணிட முடியாதுங்கிறது தான் எண்ணமா இருக்கு. சரி, அதெல்லாம் தாண்டி இங்க இப்ப முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போட்டிடுற அதிமுக சார்பாக, திமுக சார்பாக தியாகராஜன் வந்து போட்டி போடுறாங்க. இது மாதிரி நாம் தமிழர் டிவிக்கும் வந்து போட்டி போடுறாங்க. இப்போ நம்ம கூட இம்பர்ஃபெக்ஷன் நேயர் விகடன் நேயர் ஜெய்சுந்தர் வந்து இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் சுபி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வருண் எப்படி இருக்கா? அப்படி நல்லா இருக்காரு. வருண் பார்த்துட்டு தான் இருப்பாரு. அப்படியா? நான் விகடனோட வாசகர், பார்வையாளரும். இம்பர்ஃபெக்ட் ஷோ வந்து 2019 பார்க்குறேன். சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே நல்லா இருக்கு. அதாவது எப்படி உங்களோட அரசியல் வந்து விவேக் சார் சொல்ற மாதிரி தான், காமெடியாகவும் இருக்கும், ஆனால் சிந்தனை செய்யற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்கு மக்கள் மத்தியில். ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சி. இப்போ கரூர் சட்டமன்ற தொகுதியில் யார் வந்து லீடிங் வர மாதிரி இருக்கு? லீடிங்னு சொல்ல போனா இங்க டக்குன்னு தீர்மானமா சொல்ல முடியாது. அது எதனாலன்னா தமிழக வெற்றி கழகங்கிற கட்சி வந்ததுல இருந்தே பெரும்பாலும் தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்ல ஒரு பெரிய பூகம்பமா தான் இருக்கு. 234 தொகுதியும் வெற்றியை தீர்மானிக்கணும் அப்படின்னாலே 233 மன்னிக்கணும் 233.
அந்த 233 தொகுதியிலையும் வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல தமிழக வெற்றி கழகத்தோட பங்களிப்பும் இருக்கு. அதுல நம்ம கரூர்னு பார்த்தோன்னா அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணாபுரம், குளித்தலை இந்த 4 சட்டமன்ற தொகுதி தான் ரொம்ப ஃபேமஸ். அதுல ரொம்ப ஃபேமஸ் ஆனது கரூர் தொகுதி தான். அதுல எதனாலன்னா இதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் இங்க செந்தில் பாலாஜி அவர் இருந்தாரு. இப்போ கோயம்புத்தூர்ல போட்டி போடுறாரு. இங்க வேற புது வேட்பாளருங்கிறனால மக்கள் மத்தியில எப்படி இருக்குன்னு தெரியல. அதிமுகல பழைய வேட்பாளரே தான் இருக்கிறாரு. இதுக்கு அடுத்தது நாம் தமிழர் டாக்டர் அவரையும் பிரபலமா தெரியும். இதுக்கு முன்னாடி எம்பிக்கு நின்னாரு, அதனால தெரியும். இதுல புதுசா வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறதா தமிழக வெற்றி கழகம் மதியழகன் அவர் வந்து போட்டி போடுறாரு. மக்கள் மத்தியில இந்த கரூர் சம்பவத்துல இருந்தே பிரபலமா அவரும் மக்கள்கிட்ட தெரியும். ஆனா இதோட அரசியல் தாக்கங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வெற்றி தீர்மானிக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினாலதான் அதுல தெரிய வருமே தெரியல. இப்போதைக்கு அது யாரு இவங்க ஜெயிச்சிருவாங்க, ஏடிஎம்கே ஜெயிக்கும் இல்ல டிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சி இங்க சும்மா கிடையாது, கருப்பையா போட்டி போடுறாங்க. ஃபுல்லா கரூர் ஃபுல்லா வந்து விவசாய சின்னத்துக்கு வாக்கு சேகரிச்சுட்டே இருக்காத பார்க்க முடியுதாங்க. கண்டிப்பா பல இடங்கள்ல நம்மளே பார்த்தோம், காலையில இருந்து 2-3 இடத்துல பார்த்தோம். அந்த கரூர்ல நிறைய பேருக்கு நம்ம வந்து கருத்தெல்லாம் கேட்டுக்கிட்டோம். தனி வீடியோவும் வரும், அதையும் வந்து பாருங்க. நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சபி, ரொம்ப நன்றி, Thank you. வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் வந்து பல்முனை போட்டி நிலவிட்டு இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு 4 கட்சிகள் போட்டியில இருக்காங்க. 2 கூட்டணி, 2 பேர் தனிச்சு அப்படி சொல்லலாம். அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா இந்த பக்கம் சசிகலா ராமதாஸ் ஒரு அணியா இருக்காங்க, போட்டிடுறாங்க. ஒரு பக்கம் வேல்முருகன் வட தமிழ்நாட்டுல ஃபுல்லா அவர் வந்து பாதி இடங்கள்ல வந்து அப்படியே வேட்பாளர் நிறுத்திட்டு இருக்காரு. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா கடலூர் மாவட்டத்துக்குள்ளேயே வந்து தன்னோட சகோதரர்கள் 2 பேரையுமே நிறுத்தி இருக்காரு. ஒன்னு அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்துக்கு எதிராக தன்னோட சகோதரர் ஒருத்தரை, இன்னொருத்தரை நெய்வேலியில நிறுத்தி இருக்காரு. ஸோ கடலூர் மாவட்டத்துக்குள்ள அங்கங்க அவங்க வாக்குகளை பிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அப்படியே நம்ம தென் தமிழகத்துக்கு போனோம்னா திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்குள்ள இப்ப சியாம் கிருஷ்ணசாமி எல்லாம் திருநெல்வேலியிலே போட்டிடுறாரு. விருதுநகர் மாவட்டத்திலையும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போட்டிடுறாரு. புதிய தமிழகம்ல கிருஷ்ணசாமியோட பையன். ஆமா, கிருஷ்ணசாமியுமே ஒட்டப்பிடாரத்துல போட்டிடுறாரு. ஸோ அவங்களுமே ஒரு 1-2 மாவட்டத்துல 1-2 தொகுதிகள்ல வாக்குகளை பிரிப்பாங்க கண்டிப்பா. இது யாருக்கு சாதகமா முடிய போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல வந்து காங்கிரஸ்ல வந்து சீட்டு கொடுத்துருந்தாங்கல்ல, அதுல நான் மகிழா காங்கிரஸோட தலைவர், மாநில தலைவர் எனக்கே சீட்டு இல்லையான்னு ஹசீனா சையத் வந்து கோபமாயிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து ராகுல் காந்தி வந்து சீட்டு கொடுக்க சொன்னாரு, ஆனா செல்வ பெருந்தகை வந்து கார்கே கிட்ட வந்து காசை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு, வேற ஆளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சில தொகுதிகள்லாம் அவங்கலாம் கட்சியில இருக்காங்களான்னு தெரியல, அவங்களுக்குலாம் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கோபமா பேசிட்டு நான் இந்த பொறுப்பை வந்து ராஜினாமா பண்றேன்னு சொல்ல செல்வ பெருந்தகை அவங்கள கட்சியை விட்டு நீக்கி இருக்காரு. இப்ப தாவேகா பக்கம் போலாமான்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாமா. முதல்வர் திமுகவோட பொதுவா கோட்டைன்லாம் சொல்லுவாங்க தஞ்சை. ஆனா தஞ்சையிலே முதல்வருக்கு எதிராக ஒரு கருப்பு கொடி நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்கு. கரும்பு விவசாயிகள் அங்க இருக்கிற ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அங்க வந்து அந்த நிலுவைத் தொகை வந்து கொடுக்கல போல, அந்த நிறுவனத்தையுமே மூடிட்டு வேற யாரோ ஒருத்தவங்க நடத்திட்டு இருக்காங்க. சோ பாதிக்கப்பட்ட அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வந்து இன்னைக்கு தஞ்சைக்கு போன முதல்வர் அங்கே போயிட்டு கருப்பு கொடி காட்டி ரொம்ப ஆவேசமாவே தங்களோட எதிர்ப்பு அப்படிங்கிறதையுமே பதிவு பண்ணாங்க. ஆமா, அதே மாதிரி தஞ்சையில அந்த மீட்டிங் பொதுக்கூட்டமும் நடத்தியிருந்தாரு முதல்வர். அதுல என்னன்னா ஒரு திரைச்சீலை போட்டு மறைச்சிருந்தாங்க. அது தஞ்சை பெரிய கோயிலை ஒட்டி தான் அந்த திலகர் திடல்ல தான் நடந்தது. அது அவர் பாத்திரக்கூடாது அந்த விமான கோபுரத்தை அப்படின்னு தான் மறைச்சிட்டாங்கிறது ஒரு சர்ச்சையா மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னாலே அது நமக்கு தோல்விதான், அந்த பக்கம் நம்ம போனாலே தோல்விதான். அரசியல்வாதிகள் கிட்ட ஒரு டீப்பான சென்டிமெண்ட் வந்து இருக்குது. ஏன்னா 2006 1000வது ஆண்டு விழாலாம் கொண்டாடினாங்க தஞ்சை பெரிய கோயில். அப்போ வந்து தோத்துட்டாங்க அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல. ஸோ அதனாலதான் மூடிட்டாங்க. இதுதான் வந்து பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது நடந்திருக்குது. இன்னொரு பக்கம் வந்து வைத்தியலிங்கம் அவர் பேர்ல யாரோ விசிட்டிங் கார்டு அடிச்சு ஒரு EVM மிஷினை வந்து அவர் பேர்லாம் போட்டு அடிச்சு அது கொண்டு போயிருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க. அவர் சொல்லியிருக்காரு, என்னோட 50 வருஷம் அரசியல் வாழ்க்கையில இது வரைக்கும் என் பேர் போட்டு நான் விசிட்டிங் கார்டே அடிச்சது கிடையாது. என்னெல்லாம் யாரும் பார்க்க வராதீங்கன்னு தாங்க நான் நினைப்பேன். நான் ஏங்க விசிட்டிங் கார்டு அடிக்க போறேங்கிற ரேஞ்சில் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. பட் இப்போ வந்து அதை பிடிச்சிருக்காங்க, விசாரணையும் நடந்துகிட்டு இருக்குது. தேமுதிகல மொத்தமா வாங்கின சீட்டுல வந்து நிறைய சீட்டை வந்து தங்களோட ஜாதிக்காரங்களுக்கே கொடுத்துட்டாங்க, நிறைய சமூகங்களை வந்து அவங்க மதிக்கல அப்படின்லாம் குற்றச்சாட்டுகள்லாம் வந்து கட்சியில இருக்கிற சிலரே வச்சிருந்தாங்க. ஆனா வந்து பிரேமலதா
அப்படிலாம் இல்ல, அது குற்றச்சாட்டுலாம் இல்ல, உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்க? பிரச்சார கூட்டத்துல கூட்டணி தலைவர்கள் வந்து வேட்பாளர்கள் சொல்லும்போது எழுந்து வணங்குறது அப்படிங்கிறது ஒரு பொதுவான வழக்கமா இருக்கு. ஆனா முதல்வர் பேர் சொல்லும் போது எழுந்து வணங்கி, மற்ற தலைவர்கள் சொல்லும் போது எழுந்து வணங்கின பிரேமலதா வந்து விசிக தலைவர் திருமாவளவன் பேர் சொன்னப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எழுந்தே நிக்கல. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து உண்டாக்கி இருக்கு. விசிக தொண்டர்கள் தங்களோட எதிர்ப்பையுமே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. கட்சிகளையும் தாண்டி பலருமே இப்படி நடந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தங்களோட ஆதங்கத்தை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தருமபுரிக்கு போனப்ப அவங்க வந்து விசிகாவினர் எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க, ஏன் எந்திரிச்சு நிக்கல அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி தொகுதி, அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி போட்டிடுறாரு. டிஎம்கே, நாம் தமிழரை தவிர சுயேட்சைகள் தான் மொத்தமாக மற்றவங்களாம் போட்டிடுறாங்க. ஏன்னா டிவிகே கேண்டிடேட்ஸோட அந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ விஜய் வந்து கட்சிக்காரங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம எதிர்த்து ஒரு கேண்டிடேட் போடணும் அப்படிங்கிறதுல, அதாவது இருக்க சுயேட்சைகளில் ஒரு ஆள் ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ கட்சியிலேருந்து பிரேம்குமார்னு ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களாம். அவரை வந்து ஆதரிக்கலாம், அவருக்கு வந்து அவர் என்ன சின்னத்தில் போட்டிடுறாரோ நம்ம கட்சிக்காரங்க அவங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காராம். இந்த நியூஸை இதையுமே எடப்பாடி வந்து ஸ்மெல் பண்ணி பிரேம்குமாரையும் தூக்கிடுவோமா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா ஏற்கனவே அருண்குமாரை தூக்குனாங்க, பிரேம்குமாரை தூக்கிடுவோமா, ஏன்னா அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறணும் அப்படிங்கறதுல குறியா இருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, விஜய் மேல அவருக்கு ஒரு இது இருந்துட்டு தான் இருக்கு. என்னதான் வந்து களத்தை வந்து ரெண்டு பேரும் அதிமுகவும் சரி அதிமுகவும் சரி போட்டி நமக்குள்ளதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளே அடிச்சுக்கலாம்னு களத்தை மாத்தி வச்சிருந்தாலும் அங்கங்க வந்து பேர் சொல்லாம விஜய் வந்து விமர்சிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதுல வந்து எடப்பாடி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுக்குலாம் ஆல் பாஸ் போட்டது யாரு? நான் தானே. ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சாரு, நல்லா தான் ஆரம்பிச்சாரு, உங்களெல்லாம் படிக்க வச்சது யாரு? நாங்க தானே. எங்களை விட்டுட்டு அங்க போறீங்களே அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் ஆல் பாஸ் போட்டு விட்டேன்ல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இறங்கினாரு. காலேஜ்லயும் போட்டேன், ஸ்கூல்லையும் போயிட்டேன், அங்க போலாமா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு, திரைப்படம் அப்படிங்கிறது வந்து நீங்க கனவு மாதிரி காலையில எந்திரிச்சோன்னா கலைஞ்சிரும், அதனால அங்க போகாதீங்க. திரைப்பிரபலங்கள் வந்து போய் பாருங்க தியேட்டர்ல, ரசிங்க, அவங்க பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு மட்டும் இல்லாம சுந்தர்சிக்கு எதிராகவும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அங்க எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஆக முடியாது, எம்ஜிஆர் தன்னோட சொத்து எல்லாத்தையுமே வந்து மக்களுக்காக கொடுத்தாரு, எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது, வேற சில நடிகர்கள்லாம் எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்க, அப்படிலாம் ஆக முடியாது அப்படின்ற தன்னோட விமர்சனத்தை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டு சினிமா பின்னாடி போகாதீங்க பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அஜித் போட்டோ மட்டும் அவரோட போட்டு எல்லாரும் எல்லா தொகுதியிலையும் கொடுக்குறாங்க பிளான் பண்ணி. ஏன்னா அஜித் ரசிகர்களோட வாக்குகளை வேட்டையாட இந்த பக்கம் ஒரு எல்லா காங்கிரஸ்ல ஒர்க் பண்றாங்க, டிஎம்கே, இங்கேயும் ஏடிஎம்கேலையும் இந்த போட்டோவை எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்வர்கிட்டையும் இன்னைக்கு வாக்கிங்லாம் போய் வாக்கு சேகரிச்சிருந்தாரு ரொம்ப கேஷுவலா. அங்க வந்து கேட்டாங்க பத்திரிகையாளர்கள் வந்து கேட்கும்போது, நடிகர் வந்து வந்திருக்கிறாரே அவருக்கு கூட்டம் வருது அப்படின்னு கேட்கும்போது, யார் வந்தாலும் கவலை இல்லை, நாங்க வந்து ஜெயிச்சிருவோம், அதுவும் இப்பெல்லாம் பார்க்கும்போது ஆதரவை பார்க்கும்போது 234 நாங்க ஜெயிச்சிருவோம் போல அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. ஓகே, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சென்னையில் வந்து நிறைய பிரச்சாரம் வந்து ரத்தானது. இப்போ வந்து கடலூர்லயுமே விஜயோட பிரச்சாரம் வந்து ரத்தாயிருக்கு. ஆமா, அதே மாதிரி கும்மிடிப்பூண்டிலையுமே அவரோட பிரச்சாரம் வந்து ரத்தாயிருக்கு. என்னதான் பண்ணுவாரு இப்ப? கன்னியாகுமரியிலயுமே வந்து அந்த ரோட் ஷோ மட்டும் போறாரு போல. ஓஹோ, ஆமா, அதுக்கு மட்டும் அனுமதி இருக்கு போல. அப்ப காரைக்குடி ஸ்கிரிப்ட் எங்கதான் பேசுவாரு? இல்ல, இன்னொரு இடத்துலயுமே அனுமதி வந்து கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. அறந்தாங்கி புதுக்கோட்டையின் விஜய் பர்வேஷுக்கு வந்து ஆதரவா வந்து அறந்தாங்கிக்கு ஒரு அனுமதி கிடைச்சிருக்கு. ஆனா அவர் போவாராங்கிறது அன்னைக்குதான் தெரியும். அப்படியே தேர்தல் வந்துரும், அதனாலதான் இருக்கு. ஆமா, அதுக்குள்ள எத்தனை தொகுதிக்கு போறாருன்னு பார்ப்போம். இதுல இன்னொன்னு என்னன்னா, ஜனநாயகன் படம் வந்து லீக் ஆனதுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் வந்து எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கண்டனத்தை ரஜினி, கமல், சூர்யா, சிவகார்த்திகேயன், தயாரிப்பாளர்கள், தெலுங்கு திரைப்பட நடிகர்கள்னு எல்லாரும் வந்து பேசியிருக்காங்க. இங்கே நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது அதிர்ச்சியாக இருக்குது, விஜய் ஹெச் வினோத்தோட நாங்கள் துணை நிற்கிறோம், அதே நேரத்தில் சிபிஐ இதை விசாரிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து படக்குழு புகார் கொடுத்துருக்காங்க சைபர் கிரைம், தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸில். அவங்க வழக்கம் பதிவு பண்ணி விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், எல்லாருமே வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, அதிர்ச்சியாக இருக்கு. அந்த மாதிரி சம்பந்தப்பட்டவர் அதிர்ச்சியும் ஆகல, அதை பத்தி எதுவும் விளக்கமும் சொன்ன மாதிரி தெரியல. ஆமா, நீ காரைக்குடில பேசுவாருன்னு பார்த்தோம், பேசவே இல்லையே. வழக்கம் போலவே சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு. பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து ரோட் ஷோலாம் பண்ணுவாரு. பட் இப்போ எதுவும் வேணான்னு சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. வந்துடாதீங்கயா, கொஞ்சம் 1-2 வரும் அப்படின்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் இங்க மேற்கு வங்கத்துல தான் கான்சென்ட்ரேட் பண்றாரு. இன்னைக்கு அங்கதான் பிரச்சாரம் இல்லாமல் பண்ணியிருக்காரு. ஆனா ஏப்ரல் 13ஆம் தேதி காணொலி வாயிலாக பூத் ஏஜென்ட்ஸோட பேச போறாராம். தமிழ்நாட்டில் உள்ள பூத் ஏஜென்ட்ஸோட
அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர்ல நிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு எதிராக உதயநிதி வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா 10 தோல்வி பழனிசாமி மாதிரி 6 தோல்வி தமிழிசை அக்கா, வடக்கு தெற்கு எல்லா திசையிலையும் பயணம் பண்ணி பிரச்சாரம் பண்ணி அங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இப்ப இங்கேயும் அதுதான் நடக்க போகுது. அவங்களுக்கு சரின்னா அது ஆளுநர் பதவி தான். ஸோ மீண்டும் தமிழிசை அக்காவை நம்ம ஆளுநரா ஆக்குறோம் அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தாரு. சீமானும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு எல்லா தொகுதிக்கும் போய். ஆமா, அவருமே வந்து விடாமுயற்சியுடன் களத்துல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த மக்களுக்காக தொடர்ச்சியா நின்றுட்டே தான் இருப்பேன், மக்கள் வந்து என்னை கைவிற்ற கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட என்னன்னா, இது வரைக்கும் ஏதாவது ஒரு அரசியல் வரலாற்றுல தொடர்ச்சியா 4 முறை தோத்த ஒரு கட்சி வந்து அதற்கப்புறமும் இப்படி களத்துல வீரியமா நின்றுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியுமே வந்து சீமான் வந்து கேட்டிருக்காரு. இது அவரே ட்ரோல் பண்ணிக்கிட்டாரா இல்ல என்னன்னு தெரியல. ஆமா, நாங்க நிக்கிறோம் பாருங்க எவ்வளவு தோல்வி வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் நடிகர் பொன்னம்பலத்தை வந்து களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. திடீர்னு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. தாவேகாக்கு ஆதரவா தான் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு கம்பம் தொகுதியில. ஜெகநாத் மிஸ்ராவை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு இருக்கிறாரு. அவரும் நம்ம சமூகம் நம்மளை விட்டுறாதுன்னு அவர் ஒரு ஜாதி அரசியலை அங்க பண்ணிட்டு இருக்கிறாரு கம்பத்துல. அவருக்கு ஆதரவா பொன்னம்பலம் போய் நம்ம தளபதி தான் சிஎம் ஆகணும்லாம் பேசிட்டு இருந்தாரு. பொதுவா வந்து கேட்பாங்க, அந்த அவர் வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி. இந்த தேர்தல் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் வந்துட்டா அதுக்கு எதிராக கேஸ் போடுறது அப்படின்றது ஒரு காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வரும் நடைமுறை. அந்த மாதிரி இந்த முறையுமே வந்து தேர்தல்ல நிறைய பணம்லாம் விளையாடுது, அதனால நீங்க இந்த தேர்தலே ரத்து பண்ணணும்னு ஒருத்தர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரா? தேர்தலை ரத்து பண்ணா திரும்ப மறு தேதி வச்சாங்கன்னா நம்ம பாடிலாம் தாங்குமா? கண்டிப்பா தாங்காது. இன்னொன்னு வந்து வழக்கம் போல வந்து எப்போதுமே ஜட்ஜையாக்கள் இந்த மாதிரி மனு வந்து ஏதாவது சொல்லிட்டு தள்ளி விட்டுருவாங்க. ஆமா, பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. அதே மாதிரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலையும் ஒரு மனு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. புதுக்கோட்டையில அந்த மாரியம்மன் கோயில் திருவிழால மண்டகப்படி வந்து நடத்துவாங்கல்ல, அதுல வந்து அவங்களோட பேரு சாதி பேர்லாம் போடணுங்கிற மாதிரி அழைப்புதல்ல போடணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து நார்த்தாமலையை சேர்ந்த ஒருத்தர் வந்து வழக்கு போட்டிருக்காரு. இதை விசாரிச்ச நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சாதிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது, அது மக்கள் மனசுல மட்டும்தான் இருக்குது. திருவிழாங்கிறது சமத்துவத்தை பேணுறதுக்கான இடம் தானே தவிர அங்க போய் சாதியை பரப்பக்கூடாது, அதனால அழைப்புதல்ல கூட இருக்கக்கூடாது, அதெல்லாம் நீங்க வந்து தள்ளுபடி பண்றோம்னு சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல விருந்தாவன் பகுதியில யமுனை நதிக்கரை இருக்கு. அதுல வந்து சில பக்தர்கள் வெளி மாநிலத்திலிருந்து வந்த ஒரு 30 பக்தர்களை ஏற்றிட்டு போன ஒரு படகு வந்து கவிழ்ந்திருக்கு. இதில் கிட்டத்தட்ட 10 பேர் இப்போ வரையும் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பரிதாபமான சம்பவமாக தான் இது நடந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு சோகம் வந்து லெபனானில் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான மக்களை இப்போ மட்டுமே இந்த 3 நாட்களில் மட்டுமே இஸ்ரேல் தாக்குதலில் வந்து உயிரிழந்திருக்காங்க. இன்னமும் இஸ்ரேல் வந்து லெபனான் மேலே தாக்குதலை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ லெபனான் தரப்பும் சரி இஸ்ரேல் தரப்பும் சரி அமெரிக்காவில் வச்சு அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து யாரும் வரக்கூடாது, ஏன்னா ஹிஸ்புல்லாங்கிற அமைப்பு வந்து ஈரானை ஆதரிக்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. ஸோ அவங்கள தான் நாங்கள் வந்து குறி வச்சு அடிக்கிறோம், அங்கே உள்ள மக்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க. பட் கொலை பண்ணுறது என்னமோ அவங்க மக்களை தான் கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் அங்கே வந்து ஒரு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. ஏன்னா ஈரான் அரசு தூதுக்குழுவும் அதே மாதிரி அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர் தலைமையிலான ஒரு தூதுக்குழுவும் அங்கே வந்திருக்காங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு, இந்த ஈரான் போரை நிறுத்துறதுக்கு. அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. சீக்கிரம் அந்த போர் நின்று மத்திய கிழக்குல ஒரு பதற்றம் இல்லாத ஒரு சூழல் உருவாகணும். நிச்சயமா. மேனேஜர் என்னை பற்றி ஃபீட்பேக் கேட்டால் சில்லறை பையன் எழுதியிருக்க, அதுக்கு அவர் சொல்கிறாராம் எம்ப்ளாயி, ஆமாம் சில்லறை என்றால் நாணயம், நாணயம் மிக்க மனிதர்னு எழுதியிருக்கேன். எவ்வளோ பெரிய உருட்டு, பானப்பத்திர ஓனாண்டி மாதிரி சொல்லியிருக்காரு. அடிக்கிற வெயிலுக்கு அண்ணே நான் தண்ணிக்குள்ளே போகிறேன், 6 மணிக்கு சூரியன் போனதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இப்படி இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நமக்குன்னு ஒரு இடத்த நம்ம முதல்ல உருவாக்கணும். கட்சியிலையா? ட்ரெயின் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல. சனிக்கிழமை லீவ் விடுற மாதிரி ஒரு கம்பெனியை நீ எதிர்பார்ப்ப, ஆனா சண்டே கூட ஆபீஸ் வைக்கிற கம்பெனி தான் உனக்கு கிடைக்கும். நமக்கே வச்ச மாதிரி இருக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
விருது பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, ஒரு காலத்துல வந்து வாட்ச் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா அண்ணாமலை வந்து பேட்டரியை புடுங்குவேன்னு சொல்லி இருக்காரு. அவர் செங்கலை உருவிட்டு வாங்கன்றாரு. ஸோ அதனால போதுன்னு தெரியல. இன்னுமே சோடா பாட்டில் செயின்லாம் பறக்கும் போல அந்த அளவுக்கு வந்து பிரச்சார களத்துல 2 பேரும் வார்த்தை மோதல்ல ஈடுபட்டு இருக்காங்க. நிச்சயம் 2 பேருமே கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க. வந்து செந்தில் பாலாஜியும் அண்ணாமலையும் வந்திருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கும் இதோ வந்துட்டோம் அப்படிங்கிற விருதை வந்து கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.